வணக்கம். அன்றாடம் நம் வாழ்க்கையில் உடலை ஆரோக்கியமாக வைத்துவதற்கு ஒரு சிறு அட்டவணையை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு அதில் தினசரி நீங்கள் காலை முதல் இரவு வரை என்னென்ன உண்கிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள் என்பதை தினசரி எழுதி வையுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, பிறகு இடைவேளையில் என்ன சாப்பிடுகிறீர்களோ, அன்றாட ஜூஸ் அல்லது ஸ்நாக்ஸ், என்ன உணவு எடுக்கிறீர்களோ, என்ன சாப்பிடுகிறீர்களோ அனைத்தையும் அன்று பொழுது மாலை நேரத்தில் அனைத்தையும் எழுதி வையுங்கள். இது ஒரு ஆண்டு முழுவதும் இது போன்று செய்து வாருங்கள். உங்களுக்கு என்ன உடலுக்கு செட் ஆகிறது இல்லை என்பதை உங்களுக்கு நீங்களே கண்டறிந்து கொள்ளலாம். அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் உடலுக்கு என்னென்ன ஏற்றுக்கொள்கிறது என்பதை நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள். ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை தவிர்த்து விடுவது சிறப்பானது. உங்களுக்கு உணவில் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன உபாதைகள் ஏற்படுகிறது, அல்லது வெளியில் ஏதேனும் ஸ்நாக்ஸ், அதாவது சமோசா, பானிபூரி, அனைத்து உணவுகளையும் வழியில், அதாவது நீங்கள் சாப்பிடும் உணவுகள், இட்லி, பூரி, டிஃபன் கடையில் நீங்கள் சாப்பிடும் அனைத்து பொருட்களும், வீட்டில் சாப்பிடும் அனைத்து பொருட்களையும் எழுதி வையுங்கள். இன்று சாப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உபாதைகள் ஏற்படுகிறது என்று கவனியுங்கள். அதாவது உடல் அரிப்பு, விக்கல், இரும்பல், பொறக்கை மற்றும் உடல் உபாதைகள், பலவிதமான உபாதைகள், அதே போன்று வயிறை கிளறுவது, வயிறு அடிவயிற்று பகுதியில் கேஸ் உருவாகுவது, இது போன்று பல காரணங்கள் இருக்கும். அனைத்தையும் எழுதி வையுங்கள். உங்களுக்கு எது ஒட்டுக்கொள்கிறதோ அதை மட்டும் சாப்பிடுங்கள். மற்ற அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமாக அஜினோமோட்டோ, சாக்ரீன் பவுடர், அதாவது சாக்ரீன் என்றால் ஜூஸ் கடைகளில், சில ஜூஸ் கடைகளில் அதை பயன்படுத்துவார்கள் சுவைக்காக. இனிப்பிற்கு பதிலாக சாக்ரீன் பவுடர் பயன்படுத்துவார்கள். சில இடங்களில் உணவுகளில் சுண்ணாம்பு பயன்படுத்துவார்கள். இது போன்று அஜினோமோட்டோ, சாக்ரீன், சுண்ணாம்பு, ஆப்பசோடா இட்லியில் போடும்போது சிறிதளவு போடுவார்கள். டிஃபன் கடைகளில் ஆப்பம் அது போன்று செய்வதற்கு அதிகப்படியாக அதை போடும்போது உங்களுக்கு வயிறு உப்பசம் ஏற்படும். அது போன்ற உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இது போன்று நீங்களே உங்களின் அன்றாட உணவுகளை தேர்வு செய்து உண்டால் உடலில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். தயவு செய்து இது போன்று அட்டவணையை பயன்படுத்தி பாருங்கள். குளிர்பானங்கள் அனைத்தும், நீங்கள் என்ன உணவு எடுக்கிறீர்கள், குளிர்பானங்கள் எடுக்கிறீர்களோ அனைத்தையும் நீங்கள் எழுதி வையுங்கள். ஒரு ஆண்டுகள் எழுதி வைத்தால் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல், அதாவது மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம், இது போன்ற அனைத்து காலங்களுக்கும் உங்களுக்கு மாறுபடும். இன்று ஏற்றுக்கொள்வது பனிக்காலங்களில் ஏற்றுக்கொள்ளாது. அது போன்று காலங்களுக்கு ஏற்றாற்போல் மாறுபடும். ஆகையால் தான் உங்களுக்கு ஒரு ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ள கூறுகிறேன். பாதுகாப்பாக வாழுங்கள். வணக்கம்.